நான் இன்னைக்கு தயிர் சாதம் செய்ய போகிறேன். ரொம்ப சுவையான தயிர் சாதம் செய்வது எப்படின்றது பார்ப்போம். இப்போ தயிர் சாதம் நான் குக்கரில் பண்ணுறேன். நான் வடித்து சாப்பாடு வடிச்சிட்டு அந்த வடி தண்ணியும் கலந்து தான் தயிர் சாதம் பண்ணுவேன். ஆனால் இப்போ குக்கரில் பண்ணுறேன். குக்கரில் எப்படின்னா நல்லா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சாப்பாடு நல்லா குழைய நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுப்போம். அப்போ தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். மசிச்சுன்னா இப்போ நம்ம கடாயில் நான் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். நான் உரம் ஊற்றலை, ஹட்சன் தயிர் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துப்போம். அப்போ தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவேன். இது நல்லா குழைய வேக வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான தயிர் சாதம் தயார் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துப்போம். இப்போ நல்லா இதை பாருங்கள், அப்படியே வெண்ணெல்லாம் திரண்டு வந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் அடுப்பில் வைக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய கடாயாகவே எடுத்துக்கிறேன். அப்போ தான் கிளற வசதியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய கடாயாகவே எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் தயிர் சாதம் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி நான் தோட்டத்தில் மண்ணில் பதிச்சு வச்சுருக்கேன், கெடாமல் இருக்கும். அப்போ தான் அதனால் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்போவுமே இஞ்சி நம்ம மண்ணில் பதிச்சு வச்சுக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க செட் ஆகாது. அது மாதிரி வெளியில் வச்சாலும் அழுகி போயிடும். அதனால் நம்ம மண்ணில் பதிச்சு வச்சோன்னு வச்சுங்களேன், வளர்ந்தாலும் வளரட்டும், தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், நான் எப்போயோ பதிச்சு வச்சது நல்லாயிருக்கு பாருங்கள். அதனால் நம்ம எப்போயுமே இஞ்சி தேவைக்கு கொஞ்சோண்டு மண் ஒரு டப்பாவில் நம்ம பதிச்சு வச்சோன்னா கூட அது வளர்ந்துச்சுனாலும் ஓகே, அப்படியே இருந்தாலும் கெடாமல் இருக்கும். அதனால் நான் இஞ்சிக்கு பாருங்கள் தேவைக்கு நட்டுருக்கேன். வெத்தலை கூட அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மண்ணில் பதிச்சு வச்சுக்கலாம். வெத்தலை, இஞ்சி இதெல்லாம் மண்ணில் பதிச்சு வச்சா கெடாமல் இருக்கும், அழுகாமல் இருக்கும். இப்போ எப்படியா இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு இஞ்சி தேவை. தயிர் சாதத்துக்கு இஞ்சி பச்சை மிளகா தான் முக்கியமே. பெருங்காயத்தூள் என்னாலும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை. அடுத்தது ஒரு சில திராட்சை பழம், மாதுளம்பழம் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் நான் சிம்பிளாக தான் சேர்ப்பேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சேர்ப்பேன். அதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த தயிர் சாதம் பண்ணிட்டு தான் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணணும். இப்போ நான் இஞ்சியை சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிடலாம். இஞ்சி ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சா தயிர் சாதத்துக்கு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் போடுவேன், பச்சை மிளகாவும் போடுவேன். தயிர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வேறு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கடாய் அடுப்பில் வைக்கணும். இப்போ நான் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமும் ரொம்ப டேஸ்ட்டு, வெரி ஹெல்த்தி ஃபுட்டு. தயிர் சாதத்துக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் போதும். சிம்பிளான சாப்பாடு தான் செய்ய போகிறேன். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு முதல்ல நான் இந்த முழு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். நான் முழு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் வாஷ் பண்ணிப்போம். எதையுமே நம்ம கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் நெல்லிக்காய். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தயிர் சாதம் ஆகிறதுக்கு முன்னாடி இதையே ரெடி பண்ணி வச்சுப்போம். ரொம்ப சுவையாக இருக்கும். வேகட்டும்.
இப்போ நெல்லிக்காய் வெந்துருச்சு போதும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தயிர் சாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். தயிர் சாதம் இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆறட்டும். தயிர் சாதம் பண்ணிப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சுவையான தயிர் சாதம் செம்ம டேஸ்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கிறேன். பொடி எண்ணெய் இன்னும் சூடாகல. கடுகு பொடிட்டோம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், சால்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தயிர் நான் மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தயிர் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் பாலும் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றிட்டு நான் இந்த குக்கரில் இருக்க சாப்பாடு எடுத்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் குழன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இனிமேல் இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நெல்லிக்காய் ஊறுகாய் சேர்ப்பேன். தயிர் சாதத்தை போட்டு வச்சுக்கணும். இனிமேல் இதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய். உப்புலாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். வேணா நல்ல குழம்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் இந்த பால் ஊற்றிட்டேன். பால் ஊற்றி செய்தால் தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி பதத்தில் வந்தால் தான் நெல்லிக்காய் கூட கெட்டியாகாமல் இருக்கும். சுவையான தயிர் சாதம் தயாராகிட்டா. இப்போ நான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும் பார்த்தீங்களா. இப்போ இது ஓகே, இது தயாராகிடுச்சு. இதை எப்படி வச்சுருவோம். எதையுமே மூடி வைக்கிறது தான் இது பெஸ்ட்டு. எந்த சாப்பாடு செய்யணும் மூடி வைக்கணும். ஓகே, இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் சேர்க்குறோம். நல்ல சுவையாக இருக்கும். இந்த தயிர் சாதத்துக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் செய்து சாப்பிட்டு பாருங்கள், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரெலாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்லாம். கடாய் சூடாகட்டும். நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சா, நான் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு நான் எல்லாமே தோராயமாக தான் போடுவேன். கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து சிம்மில் வச்சுப்போம். நான் காஷ்மீரி சில்லி ஒரு 2 போடலான்னு பார்க்குறேன். காஷ்மீரி சில்லி சும்மா கலருக்கு ஒரு 2 போடலாம். அடுத்தது காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப நல்லா போட்டுப்போம். நல்லா இதை நல்லா வறுத்துப்போம். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். வறுத்துட்டு நான் இது பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. நெல்லிக்காய் இதுவும் கடுகு நல்லா பொடிஞ்சிச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே பொடிஞ்சிடும். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா. அதை நான் என்ன பண்ணேன், அது பாருங்கள், கொட்டையை எடுத்துட்டு
வெறும் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் இந்த கடாயிலேயே போட்டுக்கிறேன். அதிலே மறுபடியும் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடுவேன். இதை பாருங்க, விதை நல்லா வந்துச்சு. அப்படியே நம்ம இப்படி அமுக்குனாலே போதும், வந்துடும். கொஞ்சம் சூடாகின பிறகு பண்ணால் நல்லது. ரொம்ப சூடாக இருக்குது. இப்படி நம்ம இப்படி அமுக்குனா போதும். இதை பாருங்க, நெல்லிக்காய் வந்துச்சா. எல்லா நெல்லிக்காயும் அந்த மாதிரி அப்படியே விதை வந்துடும். இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் சாப்பாட்டுக்கும் சரி, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே சைட் டிஷ் நல்லாயிருக்கும். கொட்டையை போட்டக்கூடாது, ஈஸி. ஆனால் கொஞ்சம் ஆறுனா நல்லாயிருக்கும். கல்லுப்பும் போட்டுக்கணும். இப்போ இதோடையே கல்லுப்பு போட்டேன்னா அப்படியே அரைக்க வேண்டியதுதான். சூடாக இருக்குப்பா, இன்னும் ஆறல. இது நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி தான். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். கல்லுப்பும் போட்டுக்கிடணும். கல்லுப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வரேன். மிக்ஸியில் நான் அதை அரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது ஊறுகாய்ன்றதுனால கொஞ்சம் நல்லெண்ணெயில் பண்ண பார்க்குறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். சாரி, கடுகு பொடிட்டோம். பெருங்காய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதே கடுகும் பொடியுது. அடுத்தது வந்து நல்லா பொடிட்டோம். கருவேப்பிலை போட்டுட்டோம். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததை இதில் போட்டுக்கிறேன். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இது 2 நாள் கூட வச்சுக்கலாம். 2 நாள் 3 நாள் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சா. இது கொஞ்சம் நல்லா கிளறி வைக்கும். நான் நல்லெண்ணெயில் தான் நீ பண்ணியிருக்கேன். ஊறுகாய் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்ப்போமா? சாப்பிட்டு சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. நெல்லிக்காய் வேக வச்சது இதெல்லாம் பருப்பு இதெல்லாம் பச்சை வாசனை வராது. மற்றதெல்லாம் எண்ணெயிலே போட்டுட்டேன், அதனால் பச்சை வாசனை வராது. இப்போ நான் வந்து சாப்பாடு பார்க்க போகிறேன். தயிர் சாதமும் நெல்லிக்காய் ஊறுகாயும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
தயிர் சாதம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது. இப்போ இது டேஸ்ட் பார்ப்போம். இன்னைக்கு லஞ்ச் ரெடி. தயிர் சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய், லெமன் ரைஸ், சூப்பர். உங்களுக்கு இந்த தயிர் சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.